மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி எல்லாம் ஏமாத்தினாங்க, உங்க நல்ல மனசை எப்படி எல்லாம் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு எதை செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு பெரிய கெடுதலா தான் வந்து முடியும். நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இந்த கடவுள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கறாருன்னு ராத்திரியில தூக்கம் இல்லாம எவ்வளவு நாள் தனியா உட்காந்து அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் பலன் கிடைக்கிற நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. ஒரு இரவில் உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இத கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இல்ல இதெல்லாம் நிஜமா நடக்குமான்னு ஒரு சந்தேகம் கூட வரலாம். ஆனா கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்தது நடக்கும். ஆனா இந்த அதிர்ஷ்டம் முழுமையா உங்க கைக்கு வந்து சேரணும்னா நீங்க உங்க குணத்துல சில விஷயங்களை மாத்திக்கணும். ரொம்ப குறிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை, சில ரகசியங்களை உங்க உசுறு போனாலும் சரி, யார் காலில விழுந்து கேட்டாலும் சரி, யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. நீங்க பண்ற பெரிய தப்பே உங்க மனசுல எதையும் வச்சுக்காம எல்லாத்தையும் வெளிப்படையா மத்தவங்க கிட்ட சொல்லிடுறதுதான். உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்னு நீங்க யார முழுசா நம்புறீங்களோ அவங்க மூலமா தான் உங்களுக்கு பெரிய ஏமாற்றமே வரும். நீங்க ரொம்ப வெள்ளந்தி. உங்க மனசுல ஒரு கள்ளம் கபடம் கிடையாது. யாராவது வந்து கொஞ்சம் அன்பா பேசிட்டாங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா ரகசியங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடுவீங்க. இனிமே அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாத அந்த முதல் ரகசியம் என்ன தெரியுமா? உங்களோட பண வரவு மற்றும் உங்க எதிர்கால திட்டங்கள். உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரப்போதுனாலோ இல்ல ஒரு தொழில லாபம் கிடைக்க போதுனாலோ அதை முன்கூட்டியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரப்போது, நான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போறேன், இல்ல புதுசா ஒரு வண்டி வாங்க போறேன், நீங்க சந்தோஷத்துல மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வீங்க. ஆனா அதை கேட்கிற அவங்க மனசுல இவனுக்கு மட்டும் எப்படிடா இவ்வளவு பணம் வருதுன்னு ஒரு பொறாம வரும். அந்த பொறாம தான் உங்களுக்கு விழுகிற முதல் கண் திருஷ்டி. நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சு அத மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை கடைசி நேரத்துல தடங்கலாகி நிக்கும். உங்க கைக்கு வர வேண்டிய பணம் அப்படியே நின்னு போகும். அதனால உங்க முன்னேற்றம் பத்தின எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அது முழுசா நடந்து முடியற வரைக்கும் யார்கிட்டயும் மூச்சு விடாதீங்க. இரண்டாவதா, நீங்க வெளியே சொல்லவே கூடாத ரகசியம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சண்டையா இருக்கட்டும், இல்ல உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின கவலையா இருக்கட்டும், எதையுமே மூணாவது மனுஷங்க கிட்ட சொல்லவே கூடாது. உங்களுக்கு மனசு பாரமா இருக்கு, யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு நீங்க உங்க நெருக்கமானவங்க கிட்ட போய் உங்க குடும்ப கஷ்டத்தை சொல்வீங்க. அவங்க முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல இவ்வளோ பிரச்சனையா நல்லா வேணும் அவனுக்குன்னு சந்தோஷப்படுறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க காத்துக்கிட்டு இருக்கிற நரி கூட்டம் நிறைய இருக்கு. உங்க குடும்ப மானத்தை நீங்களே கொண்டு போய் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட விக்காதீங்க. வீட்டுக்குள்ள 1000 சண்டை வரலாம், தட்டுமுட்டுனா சத்தம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த சத்தம் உங்க வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே போக கூடாது. அப்படி வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. உங்க வலிகளை நீங்களே பொறுத்துக்க பழகுங்க, இல்லனா கடவுள்கிட்ட போய் அழுது தீர்த்துடுங்க. மனுஷங்களை நம்பி உங்க குடும்ப ரகசியங்களை சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தா வந்து முடியும். இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மூணாவதா, நீங்க யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுடைய கடந்த கால தவறுகளையும் உங்களுடைய தனிப்பட்ட பலவீனத்தையும் பத்தி எக்காரணம் கொண்டும் யார்கிட்டையும் பேசாதீங்க. மனுஷனா பிறந்தா தப்பு பண்றது சகஜம். சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு நீங்க செஞ்ச சில காரியங்கள் உங்களுக்கு இப்போ பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கலாம். அந்த பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து நான் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன், இப்படி ஏமாந்துட்டேன்னு இப்போ புதுசா பழகிறவங்க கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ பரிதாபம் தேடுறதுக்காக சொல்லாதீங்க. மீனம் ராசிக்காரங்க நீங்க ரொம்பவும் இலகிய மனசுக்காரங்க. உங்களை யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா உங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கொட்டிடுவீங்க. ஆனா உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு உங்களை எப்படி ஈஸியா வீழ்த்தலாம்னு சில பேர் திட்டம் போடுவாங்க. நீங்க செஞ்ச சின்ன தப்ப கூட பூத கண்ணாடியில பார்த்து ஊர் பூரா தப்பு தப்பா பரப்பி விட்டுருவாங்க. அதனால உங்க கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா புதைச்சிடுங்க. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியணும்.
உங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாரு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் உடனே ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. உங்ககிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சுத்தி சுத்தி முட்டி மோதி கடைசியில தனியா நிக்கிறோமேன்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போவீங்க. இந்த நிலைமை இனிமே மாறப்போகுது. லினாலாவதா ஒரு ரகசியம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செய்யற சாமி கும்பிடுற முறைகள், ரகசிய பரிகாரங்கள், உங்களுக்கு கிடைக்கிற தெய்வீக அனுபவங்கள் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. மீனம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்துல ஈடுபாடு ரொம்ப அதிகம். சில நேரங்கள்ல உங்க கனவுல சில தெய்வங்கள் வந்து வழிகாட்டுற மாதிரி தோணும். இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்னாடியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும். இது கடவுள் உங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற ஒரு தனித்துவமான சக்தி. நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்க, என்ன பரிகாரம் பண்றீங்க, எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் சாமி கும்பிட சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க உங்க கஷ்டம் தீரணும்னு செய்யற ரகசிய பரிகாரங்களை, உங்க குலதெய்வ வழிபாட்டை பத்தி ரொம்ப விளக்கமா யார்கிட்டயும் பேசக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த பரிகாரத்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்க பக்தி உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ரகசியமான பந்தம். அதை மத்தவங்க கண்ணுல படுற மாதிரி வெளிப்படுத்தினா அதுல கண்டிப்பா கண் திருஷ்டி பட்டு உங்க முன்னேற்றம் மறுபடியும் தடைப்படும். மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்களை ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. இனிமே அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சுயநலமா இருக்க பழகுங்க. சுயநலம்னா மத்தவங்களை கெடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது, உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும்னு அர்த்தம். இத்தனை வருஷமா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சது என்னவோ அவமானமும் வேதனையும் தான். இப்போ உங்களுக்கு நேரம் கூடி வந்திருக்கு. உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. யாருக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து வாய் அடைச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன, அதை எப்படி நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து கவனமா கேளுங்க. அஞ்சாவதா நீங்க யார்கிட்டயும் சொல்லவே கூடாது, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம். அதாவது நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ரகசியம். சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும்போது உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நின்னு நான் யாருன்னு உனக்கு சீக்கிரமே காட்டுறேன், நான் இந்த அளவுக்கு வளர போறேன் பாருன்னு சவால் விடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்க எதிரிகளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியவே கூடாது. உங்க அமைதிதான் அவங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கணும். நீங்க சவால் விடும்போது உங்க இலக்கு என்னன்னு அவங்களுக்கு சுலபமா தெரிஞ்சிடும். அதை முறியடிக்க அவங்க புதுசா திட்டம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால நீங்க எதையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க உதடுகள் திறக்கவே கூடாது. உங்க வெற்றி தான் அவங்க காதல இடியா இறங்கணுமே தவிர உங்க வார்த்தைகள் கிடையாது. மீனம் ராசிக்காரங்க நீங்க இயல்பாவே ரொம்ப அமைதியானவங்க தான். ஆனா உங்களை சீண்டி பார்த்தா உங்க கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த கோபத்துல நீங்க கொட்டுற வார்த்தைகள் கடைசியில உங்களுக்கே பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுடும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு ரகசியத்தையும் உங்க பலத்தையும் எதிரிங்க கிட்டயோ உங்களை சுத்தி இருக்கிற துரோகிங்க கிட்டயோ காட்டிக்காதீங்க. அமைதியா இருந்து சாதிக்க பழகுங்க. இந்த 5 விஷயங்களையும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. இத்தனை நாளா நீங்க இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எந்த பக்கம் போனாலும் தடை தொட்டதெல்லாம் தோல்வி, நம்பினவங்க எல்லாம் முதுகுல குத்திட்டாங்கன்னு ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே எனக்கு விடிவு காலமே கிடையாதா, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமான்னு நினைச்சு பல ராத்திரிகள் கண்ணீரோட கழிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. உங்க ஜாதக கட்டத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாற்றங்கள் நீங்க இழந்த பணத்தை, இழந்த மரியாதையை, இழந்த சந்தோஷத்தை பல மடங்கா திருப்பி கொடுக்க போகுது. இப்ப பண விஷயத்துல நீங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க. அடுத்த வேளை செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கைமாத்து கேட்டு பல பேர்கிட்ட அவமானப்பட்டு நின்றுருப்பீங்க. உங்களை தரக்குறைவா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பணமழை உங்க மேல பொழிய போகுது. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கலையேன்னு ஏங்கின உங்களுக்கு இனிமே நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் வருமானம் கொட்ட போகுது. நீங்க செய்யற தொழில, வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் சுக்கு நூறா உடைய போகுது. உங்க திறமைய பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சிய பார்த்து வாய் பிளந்து நிக்க போறாங்க.
ஆனா இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் சும்மா சாதாரணமா வந்துடாது. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் அந்த கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு இது. இந்த பரிசை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களுடைய உண்மையான சாமர்த்தியமே அடங்கி இருக்கு. அதை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். கடவுள் கொடுக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க தக்க வச்சுக்கணும்னா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். பணம் காசு உங்க கைக்கு தாராளமா வர ஆரம்பிச்ச உடனே நேத்து வரைக்கும் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காதவங்க, உங்களை அசிங்கப்படுத்தின சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. ரொம்ப பாசம் ஒழுக பேசுவாங்க. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு முதல் ஆளா வந்து நிப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க மறுபடியும் பழைய மீன ராசிக்காரரா மாறிடக்கூட உங்களுடைய அந்த பழைய குணம், அதாவது எல்லாரையும் சீக்கிரமா நம்பி ஏமாறுற குணம் மறுபடியும் எட்டி பார்க்கும். சரி, அவங்கதான் திருந்தி வந்துட்டாங்களே, நாம ஏன் பழசையே நினைச்சிட்டு இருக்கணும்னு நினைச்சு மறுபடியும் அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்ததெல்லாம் ஒரே நிமிஷத்துல வீணா போயிடும். அவங்க வர்றது உங்க மேல இருக்கிற உண்மையான பாசத்துல கிடையாது, உங்ககிட்ட வந்திருக்கிற பணத்து மேல இருக்கிற பாசத்துலதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால பழைய துரோகங்களை எப்பவும் மறக்காதீங்க. எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளியை எப்பவும் வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டத்துல நடுத்தருவுல நின்னப்போ யாரு உங்களுக்கு உண்மையான ஆதரவா இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள மட்டும் உங்க கூடவே வச்சுக்கோங்க. மத்தவங்க கிட்ட சும்மா நலமான்னு கேட்டுட்டு தள்ளி நிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததா உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போற பெரிய மாற்றங்களை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா இருந்த மனக்கசப்பு, புரிதல் இல்லாத தன்மை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்த பெரிய சண்டைகள் எல்லாம் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற நேரம் இது. குடும்பத்துல ஒரு அமைதியான நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். குழந்தைங்க விஷயத்துல உங்களுக்கு இருந்த பெரிய கவலைகள் எல்லாம் இனிமே தீர்ந்துடும். அவங்க படிப்புலயோ வேலையிலயோ இல்ல கல்யாண விஷயத்திலயோ இது வரைக்கும் இருந்த பலத்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். சொந்தமா ஒரு சின்ன வீடாவது வாங்கணும், இல்ல பாதியில நிக்கிற வீட்டை கட்டி முடிக்கணும்னு ரொம்ப நாளா தூங்காம கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க. அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிற நேரம் இப்போ கைகூடி வந்துடுச்சு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்ச படிப்புக்கு ஏத்த மரியாதையான வேலை உங்களை தேடி வரும். தொழில் செய்யறவங்களுக்கு நஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து பெரிய அளவுல லாபம் பாக்குற காலகட்டம் இது. ஆனா இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான். இத்தனை வருஷமா மனசுல சுமந்த அழுத்தம் திடீர்னு குறையும் போது உடம்புல ஒரு பெரிய சோர்வு வரலாம். நேரத்துக்கு சரியா சாப்பிடுறது, உடம்ப கவனிச்சுக்கிறதுன்னு உங்க மேல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டணும். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜ வாழ்க்கைய முழுமையா அனுபவிக்க முடியும். இத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்து வரப்போற முக்கியமான ரகசியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வேலை பார்க்கிற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நீங்க மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க, ஆனா அந்த பேரை வேற யாரோ சுலபமா தட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறும். உங்க உழைப்புக்கான முழு பலனும் மரியாதையும் உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகள் உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சில விஷயங்களை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும்போது உங்க கூட வேலை பார்க்கறவங்க கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் ஒன்னா சுத்தினவங்க கூட இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமப்படுவாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப சாதாரணமா நடந்துக்கணும். எனக்கு இவ்வளவு சம்பளம் ஏறி இருக்கு, எனக்கு இந்த பெரிய பதவி கிடைச்சிருக்குன்னு ரொம்ப பெருமையா யார்கிட்டயும் பேசாதீங்க. அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற பணத்தை எப்படி சேமிக்க போறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். பணம் வந்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த கஷ்டம் மறுபடியும் வராம இருக்கணும்னா வர பணத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமா சேமிச்சு வைங்க. இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை கடன் தொல்லை. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பெரிய மலையா நிக்கிற கடனை எப்படி அடைக்கிறதுன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு வரப்போற எதிர்பாராத பண வரவு மூலமா உங்க கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைய ஆரம்பிக்கும். கடன் அடைஞ்ச உடனே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பாருங்க. அந்த நிம்மதி தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கடனை அடைச்ச உடனே அதையும் போய் ஊருக்குள்ள தம்பட்டம் அடிக்காதீங்க. படா, நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், இனிமே நான் சுதந்திர பறவைன்னு யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு திரிய வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா மறுபடியும் உங்ககிட்ட கடன் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்து நிக்கும். இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்பவும் மனசு வராது.
மறுபடியும் அவங்களுக்கு உதவி பண்ண போய் நீங்க பழையபடி கஷ்டத்துல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்ககிட்ட பணம் இருந்தாலும் வெளியில சாதாரணமா ஒன்னும் இல்லாத மாதிரியே காட்டிக்கோங்க. இந்த உலகம் ரொம்ப தந்திரமானது. நாம நல்லா இருந்தா பொறாமைப்படும், கஷ்டப்பட்டா சந்தோஷப்படும். அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியே தெரியாம பாத்துக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்து உங்களை பாடாப்படுத்தின இன்னொரு பெரிய பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரப்போகுது. அது என்னன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு. அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த பஞ்சாயத்தா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷமா நீதிமன்றத்துல இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கா இருக்கலாம். இதுல உங்களுக்கான நியாயம் கிடைக்காம நீங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து பார்த்தோம், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருக்கும். இனிமே அந்த நிலைமை மாறப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களோ இல்ல முடங்கி போன பணமோ உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்த உடனே எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் நாடகம் போடுவாங்க. நாம ரத்த சொந்தம் தானே, இதுக்காகவா இப்படி சண்டை போட்டுக்கணும்னு வந்து நிப்பாங்க. அந்த கண்ணீரை பார்த்து உங்க இளகிய மனசு மறுபடியும் கரைஞ்சிடும். கொஞ்சம் இறங்கி போகலான்னு நினைப்பீங்க. ஆனா அது மட்டும் செஞ்சிடாதீங்க. இத்தனை வருஷமா உங்களை அழ வச்சப்போ அவங்களுக்கு அந்த பாசம் எங்க போச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதனால உங்க உரிமையை விட்டு கொடுக்காம ரொம்ப கராரா நின்னு உங்களுக்கு சேர வேண்டியதை வாங்கிக்கோங்க. லமீனம் ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப அதிகமா ஏமாந்து போறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அன்புக்கு நீங்க ரொம்ப ஏங்குறது தான். உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்க. ஆனா உங்க மேல உண்மையான அன்பு காட்ட ஒருத்தர் கூட இல்லையேன்னு நினைக்கும் போதுதான் நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவீங்க. காதல் விஷயத்திலயும் சரி, நெருங்கிய உறவுகள்லயும் சரி, உங்களுடைய உண்மையான அன்பை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களை தூக்கி போட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை காரணமே இல்லாம காயப்படுத்தினவங்க, உங்க நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சவங்கெல்லாம் இப்போ உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு பழையபடி உங்களோட ஒட்டி உறவாட அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப அன்பா பேசி உங்க மனசை மாத்த பாப்பாங்க. ஆனா ஒரு தடவை உங்களை ஏமாத்தினவங்களை மறுபடியும் நம்புற அளவுக்கு நீங்க முட்டாளா இருக்கக்கூடாது. யாராவது கொஞ்சம் பாசமா பேசிட்டா போதும், பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்கள மறுபடியும் உங்க உசுரா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பலவீனத்தை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அவங்க உண்மையாவே திருந்திட்டாங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்களுடைய இப்போதைய வளர்ச்சிக்காகவும் வராங்களான்னு கொஞ்ச நாள் தள்ளி நின்னு கவனிங்க. உங்க மனச இரும்பு மாதிரி மாத்திக்க வேண்டிய நேரம் இது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள விட்டு விலகி இருங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. உங்க நிம்மதியை கெடுக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன இடத்த கூட கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்காக நீங்க வாழ பழகணும். இது வரைக்கும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சுருக்கிக்கிட்டு குடும்பத்துக்காகவும் சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு துணி எடுக்கணும்னா கூட இதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு, அந்த காசுல வீட்டுக்கு ஏதாவது வாங்கலான்னு உங்க ஆசைகளை நீங்களே கொண்டுட்டு இருப்பீங்க. இனிமே அப்படி இருக்காதீங்க. உங்க கைக்கு பணம் வரும்போது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. மனசுக்கு நிம்மதி தர்ற விஷயங்கள்ல நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்க எப்பவும் சோகமாவே முகத்தை தொங்க போட்டுட்டு இருந்தா இவன் எப்பவுமே இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருப்பான், இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு உங்களை ரொம்ப சுலபமா எடை போட்டுடுவாங்க. உங்களுடைய தோற்றத்துல, உங்க பேச்சுல, உங்க நடவடிக்கையில ஒரு கம்பீரம் வரணும். மீனம் ராசிக்காரங்களா இவங்க, என்ன ஒரு தன்னம்பிக்கை, என்ன ஒரு துணிச்சல்னு உங்களை பாக்குறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கணும். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க உங்களை மட்டம் தட்டி தட்டி அந்த தைரியத்தை வெளியே வர விடாம முடக்கி வச்சிருக்காங்க. இப்போ அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. நீங்க நிமிர்ந்து நிக்க வேண்டிய காலம் இது. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காம ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற மீனம் ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான நேரம். குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஆடை வியாபாரம், அதாவது துணிக்கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. உங்களுடைய ரசனையும் புதுமையான சிந்தனையும் இந்த வியாபாரத்துல உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். முதலீடு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம், ஆனா தைரியமா இறங்குங்க. அதே மாதிரி உங்க தோற்றத்திலையும் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துங்க. இப்பவும் ஒரே மாதிரி சோர்வா இருக்காம உங்களை நீங்களே புத்துணர்ச்சியா வச்சுக்க உங்க முடி அலங்காரத்துல, தாடி திருத்துறதுல கொஞ்சம் புதுமையா முயற்சி பண்ணி பாருங்க. உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி தோற்றத்தை மாத்திக்கிறது உங்க தன்னம்பிக்கைய பல மடங்கா உயர்த்தும். நீங்க வெளியில போகும்போது ஒரு கம்பீரம் உங்ககிட்ட தெரியும்.
உங்களை தரக்குறைவா பேசினவங்கெல்லாம் உங்க மிடுக்கான தோற்றத்தை பார்த்தே கொஞ்சம் மிரண்டு போவாங்க. உங்களுக்கான மரியாதை நீங்க இருக்கிற இடத்துல தானா தேடி வரும். ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வராருன்னா அவரை சுத்தி 1000 கண்கள் நோட்டமிடும். அந்த கண் திருஷ்டியில இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வெள்ளிக்கிழமை ஆனா உங்க தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல வீட்லயோ கண்டிப்பா சாம்பிராணி போடுங்க. கல்லுப்பு வச்சு சுத்தி போடுற பழக்கத்தை வழக்கமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனா உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற பெரிய எதிர்மறை சக்திகளை இது சுலபமா விரட்டி அடிச்சிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, இந்த பண நெருக்கடியில இருந்து எப்படி வெளியே வரதுன்னு நினைச்சு நினைச்சு தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. இனிமே அந்த வீண் பயத்தை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களுக்கான காலம் பிறந்துடுச்சு. நீங்க தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. இது வரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வச்சு அந்த இறைவன் ஒரு பெரிய பரிசை உங்க கையில கொடுக்க போறாரு. அந்த பரிசை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ பழகுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிற உங்க குடும்பத்தை மட்டும் கவனிங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த வசந்த காலத்தை முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. மனசுல எப்பவும் ஒரு நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே வச்சுக்கோங்க. என்னால முடியும், நான் சாதிப்பேன் அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வலிகள் எல்லாம் மறைஞ்சு உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான சிரிப்பு வரப்போகுது. நீங்க இழந்த எல்லாத்தையும் பல மடங்கா திரும்ப பெற போறீங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்களுக்கான நல்ல காரியங்களை தைரியமா தொடங்க ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இந்த வெளி உலகத்துல இருக்கிற மனுஷங்க பண்ற துரோகங்களை உங்களால ஏத்துக்கவே முடியாது. சில பேர் உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி தியாகி மாதிரி நடிப்பாங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு உங்க கூடவே உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பின்னாடியே பெரிய குழி பறிப்பாங்க. மீனம் ராசிக்காரங்க, நீங்க பொதுவா ரொம்ப புத்திசாலி. உங்க அறிவு திறமையை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா உங்க கோபம்தான் உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி. அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே நீங்க வாழ்க்கையில எட்டாத உயரத்துக்கு போயிடலாம். அடுத்தவங்க பிரச்சனையில தேவையில்லாம தலையிடாதீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க போய் நியாயம் கேட்க போவீங்க. கடைசியில அந்த பழியும் அசிங்கமும் உங்க மேலேயே விடியும். அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு யார் எதை செஞ்சாலும் அதை இனிமே கண்டுக்காதீங்க. அவங்க கர்மா அவங்கள சும்மா விடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியா இருங்க. உங்க இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் உங்க பயணம் இருக்கணும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. நீங்க தொழில் ரீதியா எடுக்கிற சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்பாராத பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. ரொம்ப நாளா விற்காம இழுபறியா இருந்த சொத்து இல்ல வீடு நிலம் ஏதாவது இருந்தா அது இப்போ நல்ல விலைக்கு வித்து உங்களுக்கு ஒரு பெரிய பணபலத்தை கொடுக்கும். நீங்க கொடுத்த பணம் திரும்ப வராம ரொம்ப நாளா ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சுலபமா கொண்டு போகலாம். ஆனா அந்த பணத்தை மறுபடியும் முதலீடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. யாராவது என்கிட்ட கொடுங்க, நான் ரெடிப்பாக்கி தரேன்னு ஆசை வார்த்தை சொன்னா அதை நம்பி மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. உங்க கஷ்ட காலத்துல யாரும் உங்களுக்கு உதவி பண்ண வரல அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க பணத்துக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. எந்த ஒரு பத்திரத்திலையும் பேப்பர்லயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 10 தடவை படிச்சு பாருங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. உங்களுடைய இந்த நல்ல நேரத்தை கெடுக்கிறதுக்கு சில எதிர்மறை சக்திகள் சுத்தி காத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நிப்பாட்டவே கூடாது. உங்க குலதெய்வம் தான் உங்களை ஒரு கவசம் மாதிரி நின்று எப்பவும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க வெளியில முக்கியமான காரியமா கிளம்பும் போது குலதெய்வத்தை மனசுல ஆழமா நினைச்சுக்கிட்டு கிளம்புங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே 100% வெற்றியா மட்டும்தான் முடியும். நீங்க யாரையாவது உயிரா நினைச்சு அவங்க மேல முழு பாசத்தையும் கொட்டி அவங்க உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடுத்தருவுல விட்டுட்டு போயிருந்தா அவங்க இப்போ உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூடி வந்திருக்கு. அவங்க செஞ்ச பெரிய தப்பை உணர்ந்து உங்ககிட்ட நிக்க போறாங்க. ஆனா அவங்கள மறுபடியும் உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் முழுக்க முழுக்க உங்க கையில மட்டும்தான் இருக்கு. எதையும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. நிதானமா யோசிச்சு உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது நிம்மதி தருமோ அதை மட்டும் தைரியமா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு அவமானமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இனிமே நீங்க யார் பேச்சையும் கேட்டு ஆடுற நிலைமையில இல்ல. உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், ஒரு தனி மரியாதை சமுதாயத்துல தேடி வரப்போகுது. உங்களை கேவலமா பேசினவங்க எல்லாம்
இப்போ உங்களை ஒரு பெரிய மனுஷனா பார்க்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களுடைய உண்மையான உழைப்பும் உங்க மனசுல இருக்கிற ஈரமும் தான். எத்தனையோ கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் நீங்க மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கவே இல்லை. அதுக்கான முழு பலனை நீங்க இப்போ அனுபவிக்க போறீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. உங்க மனசு யாருக்கும் கெடுதல் நினைக்காது. ஆனா இனிமே அப்படி இருக்காதீங்க. உலகமே சுயநலமா சுத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் எப்பவும் தியாகியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இப்போ உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகுது. குறிப்பா உங்க ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அடிக்கடி வர உடம்பு வலி, இல்ல காரணம் தெரியாத மன அழுத்தம், இதெல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போக போகுது. ராத்திரியில சரியா தூக்கம் இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, யார் நமக்கு உதவி செய்வாங்களோன்னு ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இனிமே அந்த பயத்துக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. உங்க மனசு ரொம்ப லேசாகி ரொம்ப நிம்மதியான ஆழமான ஒரு தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள் இப்போ ஒன்னொன்னா தடங்கல் இல்லாம நடக்க ஆரம்பிக்கும். கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல சம்பந்தம் அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம் வந்துடுச்சு. உங்க வீடே ஒரு பெரிய சந்தோஷத்துல மிதக்க போகுது. ஏன்னா இந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும்போது சுத்தி இருக்கிற 4 பேருக்கு கண்டிப்பா வயிறு எரியத்தான் செய்யும். உங்க சொந்தக்காரங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா பழகிறவங்க உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லா சிரிச்சு பேசுவாங்க. பின்னாடி இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு பொறாமையில வெந்து போவாங்க. அந்த பொறாம பார்வை உங்க குடும்பத்து மேல படாம நீங்க தான் ரொம்ப உஷாரா பாத்துக்கணும். வீட்டு வாசல்ல எப்பவும் ஒரு எலுமிச்சை பழம் இல்ல ஒரு படிகாரம் கட்டி தொங்க விடுங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனா உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராம இது தடுத்து நிறுத்தும். உங்க சந்தோஷத்தை நீங்க கொண்டாடுங்க. ஆனா அத ஊருக்குள்ள தம்பட்ட அடிச்சு கொண்டாடாதீங்க. ரொம்ப அமைதியா யாரு கண்ணுக்கும் படாம உங்க வாழ்க்கையை வாழ பழகுங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். நீங்க நல்லா உடுத்துட்டு வெளியே போனாலே 10 பேர் உங்களை ஒரு மாதிரி பாப்பாங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு நீங்களே அடிக்கடி சுத்தி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு பட்ட கஷ்டத்துக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ நீங்க தொடர்றது எல்லாமே பொண்ணாக போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக அல்லும் பகலும் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது திடீர்னு எந்த ஒரு தடையுமே இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு உங்களாலேயே நம்ப முடியாது. அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு உதவி பண்றதுக்குன்னே சில புது மனுஷங்க உங்களை தேடி வருவாங்க. இது வரைக்கும் நீங்க பாத்திராத உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய உதவிகளை தேடி வந்து செய்வாங்க. அது எல்லாமே அந்த இறைவன் உங்களுக்கு அனுப்புற தூதர்கள் தான். அதனால உங்க மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் தூக்கி ரொம்ப தூரம் வீசிட்டு வரப்போற நல்ல காலத்தை வரவேற்க சந்தோஷமா தயாராயிருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கைய மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. என்னால முடியும், நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்ச உடனே உங்க மனசுக்குள்ள நீங்களே ஆழமா சொல்லிக்கோங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. உங்க எண்ணங்கள் எல்லாமே இனிமே நேர்மறையா மட்டும்தான் இருக்கணும். மீன ராசிக்காரங்க உங்களை நீங்களே பல நேரங்கள்ல குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், மத்தவங்க மாதிரி நம்பால ஏன் கொஞ்சம் கூட சுயநலமா இருக்க முடியலன்னு உங்களை நீங்களே தண்டிச்சுப்பீங்க. ஆனா உங்களுடைய அந்த நல்ல குணம் தான் உங்களை இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பெரிய மாய வலை பின்னப்பட்டிருக்கும். உங்களை வளர விடாம தடுக்கணும்னே சில பேரு எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போறாரு. யார் என்ன சதி செஞ்சாலும் அது உங்களுக்கு ஒரு சின்ன கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. நீங்க எதையும் பெருசா செஞ்சு அவங்கள பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய கர்மா ரொம்ப சுத்தமா இருக்கு. அதனால காலம் உங்களுக்கு பதிலா அந்த பழிவாங்கிற வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டி போட்டு வைங்க. யாராவது உங்களை சீண்டி பார்த்தா உடனே கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாதீங்க. ரொம்ப அமைதியா ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டே இருங்க. அந்த அமைதி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. நிறைய பேரு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகுற மாதிரி நடிச்சு உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்களும் ரொம்ப வெள்ளந்தியா எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 வலிகள் இருக்கலாம். அதை வெளியில காமிச்சுக்காம எப்பவும் ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருங்க. நீங்க சோகமா இருக்கிறத பார்த்து பரிதாபப்படுற உலகத்துல நாம வாழல. உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் இங்க அதிகம்.
அதனால உங்க கண்ணீரை உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில போகும்போது ரொம்ப கம்பீரமா எந்த கவலையும் இல்லாத மாதிரி நடந்துக்கோங்க. உங்க பேச்சுல ஒரு தெளிவு எப்பவும் இருக்கணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். மீனம் ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப அறிவாளிங்க. உங்க மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஆனா அந்த அறிவை நீங்க மத்தவங்களுக்காகவே அதிகமா பயன்படுத்தி இருப்பீங்க. ஊருக்கு உபதேசம் பண்றதுல நீங்க கெட்டிக்காரங்க. ஆனா உங்க வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்த மாட்டீங்க. இனிமே அந்த அறிவை உங்க முன்னேற்றத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்குங்க. யார் பின்னாடியும் போகாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தைரியமா செஞ்சு அதுல பெரிய வெற்றியை அடைஞ்சு காட்டுங்க. அப்பன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா பணம் வந்த உடனே உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே உருவாகும். உங்ககிட்ட இருந்து எப்படி பணத்தை கறக்கலான்னு விதவிதமா திட்டம் போடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. உங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும். யாராவது கஷ்டம்னு நான் நின்னா உங்களால தாங்க முடியாது, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்சிடுவீங்க. ஆனா அந்த பணம் திரும்பி வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. திரும்ப கேட்டா நீங்க தான் கெட்டவங்களா மாறுவீங்க. அதனால யாருக்கு உதவி செஞ்சாலும் அந்த பணம் திரும்ப வராதுன்னு முழுசா நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. உங்க கை காசை இழந்துட்டு அப்புறம் ராத்திரியில உட்காந்து வருத்தப்படாதீங்க. அதே போல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதுவே உங்க நிம்மதிய அடியோடு கெடுத்துடும். ஒருத்தர் கோபமா இருக்கும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க குடும்பத்தோட ரகசியங்களை யார்கிட்டயும் பகிராதீங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான் உங்க நிம்மதிக்கான ஆணிவேர். உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியில அதிகமா கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய விடுங்க. உங்க நிறைவேறாத ஆசைகளை அவங்க மேல திணிக்காம அவங்க ஆசைகளுக்கு நீங்க எப்பவும் ஒரு பெரிய பக்கபலமா இருங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே இன்னும் முழுசா தெரியல. மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். அதாவது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா இல்ல யாராவது உங்களை ஏமாத்த வராங்கன்னா உங்க மனசு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த உள்ளுணர்வை மதிக்காம அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, எப்படி தப்பு பண்ணுவாங்கன்னு உங்க மனசு சொல்றத கேட்காம அவங்கள நம்பி ஏமாறுவீங்க. இனிமே அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. உங்க மனசு உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. யாருக்காகவும் உங்க உள்ளுணர்வை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. உங்க கனவுல சில நேரங்கள்ல சில தெய்வங்கள் வரலாம், இல்ல சில அடையாளங்கள் தெரியலாம். அது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டுற வழிகாட்டுதல் தான். அதை அலட்சியம் பண்ணாம அதுக்கேத்த மாதிரி உங்க முடிவுகளை மாத்திக்கோங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் இப்போ ஒரு பெரிய தெளிவு இருக்க போகுது. உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ரொம்ப சுலபமா கணிச்சிருவீங்க. இந்த திறமை உங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை விட்டு விலகி போன உறவுகள் பத்தி நீங்க அதிகமா கவலைப்படுறத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க எவ்வளவோ உண்மையா இருந்தும் உங்க அன்பை கொஞ்சமும் மதிக்காம உங்களை தூக்கி போட்டுட்டு போனவங்கள பத்தி நினைச்சு உங்க நிகழ்காலத்தை நீங்களே வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு போனதுக்கு நீங்க காரணம் கிடையாது. உங்க ஜாதகத்துல இருந்த கிரக சூழ்நிலை தான் காரணம். இப்போ அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுக்காக நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத குப்பைகளை அந்த கடவுளே சுத்தம் பண்றாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு உண்மையான பாசத்தை கொடுக்கறவங்க, உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க மட்டும்தான் இனிமே உங்க கூட பயணம் பண்ணுவாங்க. தேவையில்லாத மனுஷங்களை கழட்டி விட்டாலே உங்க வாழ்க்கையில பாதி நிம்மதி தானா வந்துடும். அதை இப்ப நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க சுமந்த பாரம் எல்லாம் இறங்கி உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப லேசாக போகுது. அபன புழக்கம் அதிகமாகும் போது இன்னொரு விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உசுப்பேத்துறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத உங்களுக்கு தெரியாத தொழில்கள்ல பணத்தை கொண்டு போய் கொட்டிடாதீங்க. உங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ, எந்த வேலையில உங்களுக்கு முழு அனுபவம் இருக்கோ அதுல மட்டும் முதலீடு பண்ணுங்க. குறிப்பா பங்குச்சந்தை இல்ல சீட்டு கட்டுறது, இந்த மாதிரி உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத விஷயங்கள்ல இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளியே இருங்க. உழைச்சு சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் எப்பவும் நிலைச்சு நிக்கும். குறுக்கு வழியில வர்ற பணம் வந்த வேகத்திலேயே போயிடும் அப்படிங்கறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இப்போ 100% பலன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போயிட்டு இருந்த ஒரு ஆன்மீக பயணம், அதாவது ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ தானா அமையும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க.
உங்க வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவுல வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாய்ப்பை ரொம்ப சரியா கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்க இலக்க நோக்கி வேகமா ஓட ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். நாம செஞ்சது சரியா இல்ல தப்பு பண்ணிட்டோமான்னு உங்களை நீங்களே பலமுறை கேள்வி கேட்டு குழப்பிக்குவீங்க. இனிமே அந்த தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு வரவே கூடாது. குரு பகவானோட பார்வை இப்போ முழுமையா உங்க மேல விழ ஆரம்பிச்சிடுச்சு. இதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான முடிவா இருந்தாலும் ரொம்ப சரியாவும் துல்லியமாவும் இருக்க போகுது. உங்களை சுத்தி எப்பவும் குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க தங்கம் செஞ்சு கொடுத்தாலும் இதுல ஏதோ குறை இருக்கேன்னு சொல்ற ஆட்கள் தான் அவங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காகவோ இல்ல உங்களை நிரூபிக்கிறதுக்காகவோ உங்க பொன்னான நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வீணாக்காதீங்க. உங்களோட பிரம்மாண்டமான வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். சில பேருக்கு நீங்க உங்க உசிரையே கொடுத்தாலும் அவங்க அதை கொஞ்சமும் மதிக்காம உங்களை குத்தி காட்டி பேசிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணம் பிடிச்ச ஆட்களை உங்க பக்கத்துல கூட இனிமே சேர்த்துக்காதீங்க. அவங்க உங்களை வளரவும் விட மாட்டாங்க, அவங்களும் வளர மாட்டாங்க. திடீர்னு உங்க கைக்கு வரப்போற பணத்தை பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு நிப்பீங்க. ரொம்ப வருஷமா ரத்தம் சிந்தி ஒழிச்சு சேர்க்க முடியாத ஒரு பெரிய தொகைய இந்த குறுகிய காலத்துல ரொம்ப சுலபமா நீங்க சம்பாதிக்க போறீங்க. அது உங்க திறமைக்கும் இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கும் கடவுள் கொடுக்கிற பரிசு. ஆனா அந்த பணம் வந்த உடனே உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன தலைக்கணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 பேரு நம்மள மதிக்கணும்னு நினைச்சு தேவையில்லாத பகட்டுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பணத்தை தண்ணியா செலவு பண்ணிடாதீங்க. சொந்தமா ஒரு இடம் வாங்குறதுலயோ ஒரு நல்ல வீடு கட்டுறதுலயோ இல்ல உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் தர்ற மாதிரியான விஷயங்கள்லயோ அந்த பணத்தை பத்திரமா முதலீடு செய்யுங்க. உங்க கையில காசு இருக்குன்னு தெரிஞ்சாலே நேத்து வரைக்கும் உங்களை அசிங்கப்படுத்தினவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து கடன் கேட்பாங்க. ரொம்ப பாசமா பேசுறாங்களேன்னு மனசு இறங்கி பணத்தை கொடுத்துடாதீங்க. அப்புறம் அந்த பணமும் வராது, அந்த உறவும் நிலைக்காது. ரொம்ப கராரா எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல பழகுங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் முரடனா இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். யமீன ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே இறைவனோட ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது அந்த இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்துல முன்னாடியே உங்களுக்கு உணர்த்திடுவாரு. ஒரு சின்ன கனவு மூலமாவோ இல்ல நீங்க போற வழியில பார்க்க ஒரு சம்பவம் மூலமாவோ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கிடைக்கும். நீங்க அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டு அப்புறம் கஷ்டத்துல மாட்டிக்குவீங்க. இனிமே அந்த சின்ன சின்ன குறிப்புகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட பழகுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு ரொம்ப பாரமா இருக்கோ அப்போ யார்கிட்டயும் போய் புலம்பிக்கிட்டு இருக்காம நேரா உங்க இஷ்ட தெய்வத்தோட கோவிலுக்கு போயிடுங்க. அங்க போய் அமைதியா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாலே உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் காணாம போயிடும். உங்க வாழ்க்கையில இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு பிரகாசமான சூரியன் உதிக்கிற நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க கண்ணுல இருந்து வர்றது எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி ஒரு ராஜாவா இல்ல ராணியா நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க திறமைக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற இந்த மாபெரும் வெற்றியை சந்தோஷமா ஏத்துக்க உங்க மனசையும் உடம்பையும் தயார்படுத்திக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க நல்ல குணத்தை மட்டும் யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. அதுதான் உங்களை எப்பவும் காப்பாத்தும். கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், செஞ்ச தியாகம் இது எதுவுமே வீணா போகல. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த இறைவன் இப்போ ஒரு மிகப்பெரிய பரிசை உங்க கையில கொடுத்துட்டாரு. இனிமே உங்க வாழ்க்கையில இருள் அப்படிங்கறதுக்கே இடம் கிடையாது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ரகசியங்களை மட்டும் உங்க உசிரே போனாலும் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லிடாதீங்க. உங்க அமைதிதான் இனிமே உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்க குடும்பத்தை பாத்துக்கோங்க, உங்க முன்னேற்றத்தை மட்டும் கவனியுங்க. உங்களை தூக்கி போட்டுட்டு போனவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்கிற காலம் இது. உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய ராஜ வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக போகுது. இந்த பதிவு கண்டிப்பா உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருக்குன்னு நான் முழுசா நம்புறேன். உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்களுடைய நெருக்கமான சொந்தக்காரங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ இதை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்ட தெய்வத்தோட பேரை கீழே பதிவு செஞ்சுட்டு போங்க. அது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும். எப்பவும் முகத்துல ஒரு புன்னகையோட இருங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க எல்லா வளமும் பெற்று உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா சீரும் சிறப்புமா வாழணும்னு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வணக்கம்.